குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஸோ தளபதி அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து குறி வைத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேலேருந்து நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஏன் அப்படி இந்த குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு எதற்காக சொன்னேன் அப்படின்னா, ஸோ செங்கோட்டையன் டிவிகேயில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட அழைப்புகள் அவர் வந்து மற்ற கட்சிகள்லேருந்துலாம் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கி வந்து டிவிகேயில் வந்து ஜாயின் பண்ணிக்காரு. ஸோ ஃபார் திமுகவே ஆளுங்கட்சியை வந்து எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து பேசி பார்க்கணும், எப்படியாவது அவரை வந்து திமுக பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம்லாம் சேகர் பாபை விட்டு, ஏன் அப்படின்னா சேகர் பாபும் வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல தான் இருந்தார். ஸோ அவரை விட்டு பேச விட்டாங்க. பேச விட்டுமே அங்கே ஒன்றும் வேகலை. வழக்கம் போல் வந்து அவர் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவில் வந்து தீர்க்கமாக நிரந்தரமாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல் தளபதி அவர்கள் ஒரு ஆளை வந்து டிவிகேயில் அழைக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அழைச்சிடுவார். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன், குறி வைத்தால் தளபதி தவற மாட்டார், தவறுமானால் தளபதி குறியே வைக்க மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ உண்மையிலே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பலம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. பட் ஆனால் அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து குறைவாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் போன்ற ஆட்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு, அதற்கப்புறம் நிறைய போஸ்டிங்லாம் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கட்சிக்கு கண்டிப்பாக பயன்படும். ஸோ அவர் சொல்கிற ஐடியாக்கள் நம்ம கட்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து தளபதி அவர்கள் வந்து அவர் அழைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மேலே வந்து எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லை. ஸோ நம்ம கட்சியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் தளபதி வந்து இன்னும் அவங்கள ஜாயின் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க மேலே சில பேர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இது போல் குற்றச்சாட்டு உள்ள நபர்களை வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து இன்னும் சேர்க்காமல் வச்சுருக்கிறாரு. ஸோ அதுதான். இல்லை அப்படின்னா நிறைய சேர்த்துருந்தான்னு வச்சிங்களா, கண்டிப்பாக நிறைய பேர் சேர்த்துருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் அவர்லாம் சேர்க்காமல் வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் வந்து செலக்டிவான பர்சன் தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதில் தான் வந்து செலக்டிவான பர்சன், கட்சிக்கு தேவையான பர்சன் தான் வந்து இந்த செங்கோட்டையன். ஸோ செங்கோட்டையனோட வருகை வந்து டிவிகேவுக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கணும், வளர்ச்சியை நோக்கி போகணும். 2026 கப்பு முக்கியம் பிகிலு.